வெல்கம் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால் பவர் பை சிந்தால் ஒரிஜினல். ஒவ்வொரு நாளுமே ஒவ்வொரு துறையை சார்ந்த டாக்டரை மீட் பண்ணிட்டு இருக்கோம், ஆரோக்கியம் சார்ந்த பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இன்னைக்கு நம்ம ஸ்டுடியோக்கு வந்திருக்க டாக்டர் எர்போ கேர் ஹாஸ்பிட்டல் இருந்து டாக்டர் நவீன் பாலாஜி வந்திருக்காரு. அவர்கிட்ட பேசலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் வணக்கம். சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு நாளுமே காலர்ஸ் கிட்ட பேசுறதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டினோட ஸ்டார்ட் பண்ணுவோம் டாக்டர். இப்போ இருக்க காலகட்டத்தில் வந்துட்டு இந்த இதயம் சார்ந்த பிரச்சனைகள் ரொம்பவே அதிகமாக இருக்குது. சின்ன பிள்ளைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் இந்த பிரச்சனை தொடர்ந்து இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். அதை பற்றி இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம் டாக்டர். ஆக்சுவலாக ஹார்ட் டிசீஸ் அப்படிங்கிறது மிக எளிமையாக நாம் இந்த உடலை பற்றி உணர்ந்து கொண்டால் அது நம்ம விட்டு விளைகிறோம். அதுக்கு முன்னதாக ஒரு சின்ன பிரேயரோடு நான் நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறேன். நான் அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு. அதாவது இதயத்தில் ஏற்படக்கூடிய அடைப்புகள் என்பது பார்த்திங்கன்னா, எங்கிருந்து இதயத்தில் அடைப்பு ஏற்படுது அப்படின்னா, நேரடியாக கொழுப்புகள் ஹார்ட்டில் சேரது கிடையாது, உண்டா இல்லையா? அது நிறைய காரணங்கள் சொல்லப்படுகிறது. பட் எளிமையாக நம்ம நிகழ்ச்சி வெற்றி பெறுவதற்கு காரணமே எளிமையாக மக்களுக்கு இந்த உண்மைகள் புரியணும் அப்படிங்கிறது என்னுடைய ஆசை. அப்போது ஏன் கொழுப்புகள் இதயத்தில் சேருது? கெட்ட கொழுப்பு, நல்ல கொழுப்பு, எல்டிஎல், ஹெச்டிஎல் அதெல்லாம் அப்புறம். நான் கேட்குறது என்னன்னா, ஏன் கொழுப்பு சேருது, ஏன் பலவீனமாகுது அப்படின்னா, கொழுப்பு எங்கேருந்து போகணும்? வயிற்றுலேருந்து தான் போகணும் இல்லையா? இல்லை ஆமாவா இல்லைங்களா? கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதுனால தான் கொழுப்பு உண்டா? இல்லை, அப்படி கிடையாது. கொழுப்பு சார்ந்த உணவுகள் சாப்பிட்றதுனால கொழுப்பு கிடையாது. இதை தான் நம்ம எல்லாருமே தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கோம். நாம் இப்போது ஒரு பெண் குழந்தை கல்யாணம் பண்ணணும். எப்போ பண்ணணும்னா 18 வயசு முடிஞ்ச அப்புறம் பண்ணணும். 10 வயசில் பண்ண முடியுமா? கண்டிப்பாக கொழுப்பு தேவை. கொழுப்பு இல்லாமல் நாம் முதல்ல நம்ம கொழுப்பு இல்லைனாவே நம்ம செத்தே போயிடும். நம்ம உடம்புல மிக மிக முக்கியமான ஒரு சக்தி எதுனா கொழுப்பு மட்டும்தான். கொழுப்பும் சுகர் ரெண்டுமே தான். ஆனால் அது எப்படி சாப்பிடணுங்கிற வழிமுறைகள் இருக்குது. ஸோ கண்டிப்பாக இதயம் சார்ந்த பாதிப்புகளை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா, ஜஸ்ட் ஒரு 7 days எவ்வளவு பெரிய அடைப்புகள் இருந்தாலும் சரி, எப்படிப்பட்ட அடைப்புகள் 90, 95, 98%, 99% அடைப்புகள் இருந்தாலும் கூட ஜஸ்ட் ஒரு 7 to 8 days மேக்ஸிமம் 5 to 8 days அந்த கொழுப்புகளை நம்ம வெளியே கொண்டு வந்துடலாம். அதுக்கான வழிமுறைகள் நம்ம பட் அந்த 7 days நம்ம கொழுப்பு கரைக்கணும்னா நம்ம ஈரோடு ஐபிஎல் தங்கினா மட்டும்தான் முடியும். பட் மேக்ஸிமம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த வயிற்றை நாம் முழுக்க 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 சாப்பிடக்கூடிய சாப்பாடு நல்ல முறையில் செரிமானமாகி, செரிமானமான சத்துக்கள் நல்ல சக்தியாக, நல்ல ரத்தமாக, நல்ல எலும்பாக, நல்ல தசையாக, நல்ல நரம்பாக, நல்ல திசுக்களாக, நல்ல செல்களாக மாற்றக்கூடிய அளவிற்கு, மெட்டபாலிசத்தை நார்மல் பண்ணக்கூடிய அளவிற்கு நமது பழக்க வழக்கங்களை மாற்றிக்கொண்டாலே போதும். இந்த இதய பாதிப்புகள் அப்படிங்கிறது ஒன்றுமே கிடையாது. இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, மனம் இதில் மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்குது. மனம் என்பது மிகப்பெரிய இங்கே ஒரு பங்காக இருக்குது. அப்போ இந்த மனதை முதல்ல பலப்படுத்திக்கணும். மனதில் எந்த விதமான துன்பங்களும், துயரங்களும், வேதனைகளும், கவலைகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையில் தூக்கம் கெட்டு போயிடும். யாருக்கெல்லாம் தூக்கம் குறைவாக இருக்கிறதோ அவர்களுக்கு இதயம் பலவீனமாக மாறும். குறிப்பாக இரவு பணிகளில் அதிகமாக ஈடுபடக்கூடியவர்கள், சப்போஸ் உங்களை மாதிரி மீடியாவில் இருக்கிறவங்களாம் பார்த்திங்கன்னா, நைட்டில் நிறைய ஷூட்டிங்ஸ் இருக்கும், இந்த அவுட்டோர் போவாங்க, எல்லாம் போனவங்கன்னா நைட்டில் தூங்குறதே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, காவல்துறையில் இருக்கக்கூடிய அன்பர்கள், இந்த ரயில்வேயில் இருக்கிறவங்களாம் நைட்டில் தூங்க மாட்டாங்க. அப்போ யார் நைட்டில் அதிகமாக தூக்கம் இல்லாமல் இருக்கோ அவர்களுக்கும் ஹார்ட்டில் பாதிப்பு வரும். இதை சரி செஞ்சாலும் சரியாது, அது பெரிய விஷயம் ஒன்றும் கிடையாது. ஓகே, ஹார்ட் டிசீஸ் பற்றி நிறைய விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். தொடர்ந்து முதல் நேயர் லைனில் காத்துட்ருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங் டாக்டர் ஆன் கால். குட் மார்னிங் மேடம். சொல்லுங்கம்மா, உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? மேம், என்னுடைய நேம் தேவி. நான் ஈரோடு டிஸ்ட்ரிக்ட் கோபிலேருந்து கால் பண்ணுறேன். ஓகே தேவி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போகிறீங்க? மேம், எனக்காக தான் கேட்டு தெரிஞ்சுக்கணும் மேம். ஓகே தேவி, டாக்டர் லைனில் தான் இருக்காங்க, நீங்கள் தொடர்ந்து பேசலாம். உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் பேச ஆரம்பிக்கலாம். என்னுடைய வயது 30. அம்மா வணக்கம்மா. வணக்கம் மேடம். சார் வணக்கங்க சார். எப்படிமா இருக்கீங்க? சார் நல்லா இருக்கேங்க சார். சொல்லுங்கம்மா. சார், நாங்கள் மண்டே நீங்கள் லாஸ்ட் டைம் ஈரோடு வந்தீங்க இல்லையா? ஆமாம். நான் அப்போ வந்திருந்தேங்க சார். சரிம்மா. சார், நீங்கள் நாடி பார்த்தீங்க, எனக்கு எல்லாமே ஜாயின் பெயினாக வலிக்குதுங்க சார். சரிம்மா. அதான் சார் உங்களை பார்க்க வந்திருந்தேன். சார் நான் டேப்லெட் எடுத்துகிட்டு இருக்கேன், மருந்து எடுத்துகிட்டு இருக்கேங்க சார். இந்த எனக்கு 5 years முன்னாடி மேரேஜ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி எந்த பிரச்சனையும் இல்லை, ஒரு பேபி இருக்கு. சரிம்மா. அதுவும் நார்மல் டெலிவரி தான். ஓகே. ஆனால் தைராய்டு வந்துச்சுங்க. 1 yearக்கு அப்புறம் தைராய்டு வந்துச்சு, ப்ராப்ளம் வந்துச்சு. அதாவதுமா தேவி, கொஞ்சம் கவனமாக கேட்கணும். நீங்கள் உங்களுக்கான பாதிப்புகள் எல்லாமே குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் தான் வந்திருக்கும் இல்லையா? ஆமாங்க சார். ஆமாங்க சார். சரி, ஓகே. தைராய்டு டேப்லெட் ஸ்டாப் பண்ணிட்டேங்க சார் கொஞ்ச நாள். அதாவது ஹோமியோ கேர் போனேன், அங்கே தைராய்டு உனக்கு இல்லைங்கம்மா அப்படின்ட்டாங்க. அதனால நான் ஸ்டாப் பண்ணிட்டேன். மறுபடியும் வெயிட்டேஜ் போட்டு மறுபடியும் போனங்காட்டி உங்களுக்கு தைராய்டு இருக்கு அப்படி சொன்னாங்க. மறுபடியும் டேப்லெட் எடுத்தேன்.
அதுக்கப்புறம் என்னன்னா ஒவ்வொரு ஜாயின்ட்லயும் பெயின் ஆச்சு. இப்போ என்னன்னா கை ஃபுல்லா பெயின் ஆகுதுங்க சார், முட்டியில. அப்புறம் நான் இந்த 10 மந்த்ஸ்க்கு முன்னாடி அலோபதி டாக்டர் பார்த்தேங்க சார். ஆனா டெய்லி டேப்லெட் போட்டா நல்லா இருக்குது. இல்லை இப்போ தேவி நீங்கள் ஓகே நீங்கள் வந்து பேசிட்டே இருக்க வேண்டாம். நான் கேட்குறது என்னன்னா, இந்த மண்டே வந்து என்னை பார்த்தீங்க, அதுக்கப்புறம் வந்து ட்ரீட்மெண்ட் இப்போ ஆரம்பிச்சு எத்தனை நாள் ஆச்சு நம்மகிட்ட இப்போ ஆரம்பிச்சு? இப்போ 3 டேஸ் ஆகுதுங்க சார். 3 டேஸ். இந்த 3 நாளையில் என்ன மாற்றம் வந்திருக்கு உங்களுக்கு? சார் இந்த கழிச்சல் மருந்து முதல் நாள் கொடுத்தாங்க சார். அது வந்து ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு, இப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனா இப்போ எது சாப்பிட்டாலும் ஒரு நாள் ஃபுல்லா எதுவுமே சாப்பிடல, மோர் சாதம் மட்டும் நைட் சாப்பிட சொன்னாங்க. இல்லைம்மா ஓகே அதெல்லாம் விட்டுருங்க. நான் கேட்க 3 நாளில் வலி எப்படி இருக்குது? குறைஞ்சிருக்கா? உடம்பு குறைஞ்சிருக்கா? செரிமானம் சரியா இருக்கா? அதாங்க சார், ஏதாவது சாப்பிட்டா வயிறு வலிக்குதுங்க சார். அப்புறம் மோஷன் ப்ராப்ளம் இன்னும் அதாவது நார்மலா இல்ல, ரொம்ப டைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஓகே நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு சிடி கொடுத்துருப்பாங்க இல்லையா? ஆமாங்க சார். அந்த சிடி முதல்ல போட்டு பாருங்க. ஓகேங்க சார். முதல்ல போட்டு பார்த்து முதல்ல ஃபாலோ பண்ணுங்க. இந்த புலம்புறதை முதல்ல விடுங்க. 3 நாளையில் வந்து புலம்பாதீங்க. முதல்ல எத்தனை வருஷ பிரச்சனையாக இருந்தாலும் சரி, முடக்குவாதம் அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா கவலையே பட வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 மாதம் வந்து கண்டிப்பாக இந்த முதல்ல நான் இப்போ கொடுத்துருக்கதெல்லாம் ஃபாலோ பண்ணுங்க முதல்ல. சரியா? நம்பிக்கை இருக்குங்க சார், உங்க வாயால நல்லாயிரும்னு கேட்டா அது ஒரு சந்தோஷம். அதுதான் கண்டிப்பாக நல்லாயிருமா. நீங்கள் வந்து இந்த 1 மாதம் மட்டும் ஃபாலோ பண்ணுங்க தேவிமா. ஃபாலோ பண்ணுங்கம்மா. கண்டிப்பாக வந்து கண்டிப்பாக வந்து மனசை போட்டு குழப்ப வேண்டாம், புலம்பாத முதல்ல. ஓகே ரிலாக்ஸ். இன்னைக்கு கூட ஹாஸ்பிடல் போறதுக்கு சார் வர்மாக்கு வர சொல்லியிருக்காங்க. அப்படியா? சரி போயிட்டோம். டாக்டர் ரேவதி இருப்பாங்க இல்லையா? ஆமாங்க சார். ஓகே போயிட்டோம்மா. அதாவது கேத்திகாமா, இந்த மனம் வந்து மிகப்பெரிய ஒரு பங்கு வகிக்க நான் சொன்ன பார்த்தீங்கன்னா பாருங்கள், அவர்களுக்குள்ள முடக்குவாதம், ஏகப்பட்ட தைராய்டு, ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குது, உடம்புல சரியில்லை. ஆனால் அந்த மனதை வந்து முதல்ல பலப்படுத்திட்டோம், உடம்பு பலமாயிரும். ஆக்சுவலாக நல்ல வேளை நான் கேட்டதுனால நான் அந்த விஷயத்துக்குள்ளே வரேன். இந்த மனம் சார்ந்து நம்ம எல்லா விதமான நம்மளுடைய துன்பங்கள், துயரங்கள், வேதனைகள், வலிகள், வியாதிகள், குரோதங்கள், துரோகங்கள், வன்மங்கள், கடன் தொல்லைகள், கடன் சுமைகள், அவமானங்கள், பழிச்சொற்கள், இந்த மாதிரி எல்லா விதமான பாதிப்புகளுக்கும், வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய எல்லா விதமான துன்பங்களுக்கும் மனம் காரணம். அப்போ இந்த மனதை நாம் கையாள தெரிந்து கொண்டால், மனதை நாம் சீர்படுத்த தெரிந்து கொண்டால், மனதில் இருக்கக்கூடிய குப்பைகளை வெளியேற்ற நம்மளால் முடியும். அப்படின்னா நமக்கு பாதிப்பே கிடையாது. அதுதான் மனமற்ற நிலையை நம்ம சொல்கிறோம். நாம் எல்லா விதமான துன்பங்களுக்கும் காரணம் மனமே. இதை தான் புத்தர் நமக்கு வலியுறுத்திருக்காரு, இயேசு கிறிஸ்து வலியுறுத்திருக்காரு, நபிகள் பெருமகனார் வலியுறுத்திருக்காரு, எல்லாருமே இதை வாழ்ந்து காமிச்சிருக்காங்க. இந்த மனமற்ற நிலையை நாம் எப்படி அடைவது, நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த உயிர் சக்தி எப்படி அதிகரிப்பது அப்படிங்கிற ஒரு பயிற்சி வகுப்பு இலவசமாக நாம் ஜனவரி 1ஆம் தேதி அன்னைக்கு பண்ணுறோம். இந்த வருடம் 2017 முதல் நாள் நாம் ஒரு நல்ல துவக்கத்தோடு நாம் எல்லோரும் ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக ஆன்மீக பூமியாக இருக்கக்கூடிய குரு பகவானுடைய கோயில் நம்ம திருச்செந்தூர் இருக்கு இல்லைங்களா, திருச்செந்தூரில் நாம் இலவசமாக ஆரம்பிக்கிறோம். அன்றைக்கு ஒரு நாள் வகுப்பு, காலைல 10 மணிலேருந்து ஈவினிங் 5 வரைக்கும் அந்த வகுப்பு இருக்கும். முழுக்க 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 மனம், உடலையும் மனதையும் தூய்மை செய்வது எப்படி, உடலையும் மனதையும் தூய்மை செய்தால் மட்டும்தான் ஆரோக்கியம் நமக்கு நிலைச்சு நிற்கும். ஆரோக்கியங்கிறது தனித்தனியாக மூற்றொலி முதுகொலியெல்லாம் கிடையாது. கல்வி, அறிவு, ஆயுள், ஆற்றல், இளமை, பெருமை, பொறுமை, துணிவு, நன்மக்கள், நல்லொழுக்கம், நல்ல மனைவி, நல்ல கணவன், வீடு, பேறு, புகழ், முயற்சி, வெற்றி, துணிவு, மன உறுதி, உடல் உறுதி, நோய் இல்லாத வாழ்க்கை, வலி இல்லாத வாழ்க்கை, வேதனை இல்லாத வாழ்க்கை, கண்ணீர் இல்லாத வாழ்க்கை, துன்பம் இல்லாத வாழ்க்கை, துயரம் இல்லாத வாழ்க்கை, அவமானம் இல்லாத வாழ்க்கை, பழிச்சொற்கள் இல்லாத வாழ்க்கை, கடன் தொல்லை, கடன் சுமைகள் இல்லாத வாழ்க்கை, சுபமான வாழ்க்கை, சுபிட்சமான வாழ்க்கை, ஆனந்தமான வாழ்க்கை, அமைதியான வாழ்க்கை, ஆரோக்கியமான வாழ்க்கை, அழகான வாழ்க்கை, முக்தியான சித்தியான வாழ்க்கை, இவ்வளவு சேர்ந்தது ஆரோக்கியம். இவ்வளவு கிடைக்கும் எப்போ மனசை தூய்மைப்படும்போது. அப்போது எனக்கு வந்து கடன் தொல்லையாக இருக்குது, எனக்கு வீட்டில் பிரச்சனைகள், சண்டை சச்சரவுகள், எனக்கு வந்து நான் எதை நினச்சாலும் நடக்கலை, இது எல்லாமே விட்டுட்டு முழுக்க முழுக்க வெற்றியான பாதையில் அடைவதற்கான ஒரு பயிற்சி வகுப்பு இருக்குது. கண்டிப்பாக அனைவரும், நமது நேயர்கள் அனைவரும் பயன்படுத்திக்கணும். இலவசமாக நம்ம பண்ணுறோம். முழுக்க முழுக்க இது வேறு எத்தனை கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. நம்ம நேரில் பயன்படுத்திக்கணும்னு சொல்லிட்டு இந்த வாய்ப்பை நான் பயன்படுத்திக்கிறேன். சரியா? ஏன்னா நீங்கள் டக்குன்னு நீங்கள் பிரேக் விட்டுருவீங்க, அப்புறம் டைம் ஆயிரும், அப்புறம் சொல்ல முடியாமல் போயிடும் எனக்கு. ஓகே, ஆரோக்கியமான உடல் ஆரோக்கியத்துக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்துட்டு ஆரோக்கியமான மனசுன்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. தொடர்ந்து இன்னொரு காலரும் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா. வளர்மதி பேசுறேன் மேடம். வளர்மதி எங்க இருந்து கால் பண்றீங்க? நான் கிருஷ்ணகிரில இருந்து பேசுறோம். ஓகே வளர்மதி, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? ஒரு விஷயம் தெரியுமா கிருத்திகம்மா, அதாவது மாம்பழத்துக்கு வந்து பெயர் எந்த ஊர் தெரியுங்களா? சேலம் கிடையாது. சேலத்து மாம்பழம் சொல்கிறோம்ல,
ஆனால் உண்மையிலேயே மாம்பழத்துக்கு பேர் வந்து கிருஷ்ணகிரி தான். ஓ. ஒரு காலத்தில் வந்து சேலம் அப்படிங்கிறது அந்த தருமபுரி கிருஷ்ணகிரி மாவட்டத்தோடு சேர்ந்து இருந்தது, அதனால் சேலத்து மாம்பழம் சொன்னாங்க. ஆனால் உண்மையிலேயே கிருஷ்ணகிரி தான் மாம்பழம் மிக அதிகமாக விளையக்கூடிய ஊர். ஓகே டாக்டர், இந்த லைன்ல காலர் வெயிட் வளர்மதி அம்மா பண்ணி சொல்லுங்கம்மா. சார் என் குழந்தைக்கு 3 மாசம் ஆகுது. குழந்தைக்கு சரி. 6 வருது. குழந்தை பிறந்து 1 மாசம் நல்லா இருந்தான். ம். அதுக்கப்புறம் குழந்தைக்கு 6 வருது. எதனால அது மாதிரி நீங்கள் ஃபிட்ஸை பார்த்து பயப்படாதீங்க. கண்டிப்பாக காய்ச்சல் வந்திருக்கும் இல்லையா நடுவில், இல்லையா? காய்ச்சல் எல்லாம் வரலைங்க சார். வரவே இல்லையா? இல்ல. சரி, நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், நம்மளுடைய கிருஷ்ணகிரியில் நம்ம ஹாஸ்பிட்டல் இருக்குது சரியா? நான் வந்து இப்போ பெரிய நபர்களாக இருந்துச்சு அப்படின்னா நான் வந்து சில குறிப்புகள்லாம் கொடுக்கலாம். 3 மாத குழந்தை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா நேரடியாக நம்ம ஹாஸ்பிட்டலில் போங்க. அங்கே டாக்டர் பமீலான்னு நினைக்கிறாங்க, புது பொண்ணு, புதுசாக அப்பாயின்மெண்ட் இருக்காங்க, 3 மாதம் தான் ஆச்சு. பிஏஎம்எஸ் டாக்டர் அவங்க, போய் பாருங்கள், தகுந்த தீர்வு கண்டிப்பாக கொடுப்பாங்க. சரியா? நேரில் போங்க. சார் அது நல்லா ஆயிடுமா சார்? இது இல்லைம்மா, நீங்கள் நேரில் போங்கம்மா. நல்லா இருக்கும் நல்லா இருக்குன்னு நான் கமிட்மெண்ட் கொடுக்க மாட்டேம்மா. ஃபஸ்ட்டு நேரில் போய் பாருங்கள் குழந்தைய. சரியா? ரைட். அது Thank you so much for நேரில் calling, பார்க்காம ma. ஒன்றும் பண்ண முடியாதும்மா. சரியா? ஓகே டாக்டர், அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ. வணக்கம். வணக்கம் வணக்கம் சொல்லுங்கள். புதுக்கோட்டையில இருந்து பவானி பேசுறேன் சார். வணக்கம்மா, சொல்லுங்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். நீங்க நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய அன்பும் ஆதரவும் பண்பும் பாசமும் இருக்கும். என்ன வந்து கவலை சொல்லுங்கள். சார் எங்க வீட்டுக்காருக்கு வந்து எது சாப்பிட்டாலும் மேல் நோக்கி வருது. மேல் மூச்சு வருதா? அல்சர் பிரச்சனை இருக்கு. எது சாப்பிட்டாலும் மேல் நோக்கி வருது. கேப்ப இந்த மாதிரி கம்பு எது சாப்பிட்டாலுமே மேல மேல வருதுங்கிறாரு. அதான் சார் என்ன முதல்ல நல்லா தூங்கணுமா? முதல்ல அவர் என்ன வேலை பார்க்குறாரு? டிரைவரா இருக்காரு சார். டிரான்ஸ்போர்ட் டிரைவரா இருக்காரு சார். நைட்டில் தூங்க இல்லையா அதிகமாக? ராத்திரி 12 மணிக்கு வருவாரு, காலையில 4:30 மணிக்கு போவார். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இது மாறும் சார். அப்புறம் என்ன நான் சொல்கிறது என்னன்னா, நாம் எப்படி அதை சரி பண்ண முடியும்? சும்மா மருந்து கொடுத்தா சரியாகாதுமா. மருந்தும் பச்சிலையும் நோயை ஒருபோதும் குணப்படுத்தாது. எனது வார்த்தையே உமக்கு விடுதலை தரும். இந்த வார்த்தை இறைவனது வார்த்தையை நாம் உணர்ந்தோம் என்றால் நம்ம ஆஸ்பத்திரியே போக மாட்டோம். முதல்ல தூங்கணும். நீங்கள் வெறும் மருந்து கொடுக்குறதுல எந்த பயனும் கிடையாது. தூங்க வைங்க. அதுலேயும் சரியாகணும்னா முதல்ல வாங்க, அதுக்கப்புறம் வாங்க. ரைட். ஏதாவது குளிர்மை சூடா அந்த மாதிரி சாப்பிட்டா கூட இந்த இடத்துல சரிங்கம்மா. ஓகே, ரைட். அதான் மேட்ரு, அதான் விஷயம், அவ்வளோதான். ரைட்டுமா. நன்றிமா கால் பண்ணதுக்கு. தொடர்ந்து அடுத்த நேர்கிட்ட பேசிக்கணும். ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர் பை சிந்தால் ஒரிஜினல். வெல்கம் பேக் டு அனில் ஆட்டா வழங்கும் டாக்டர் ஆன் கால், பவர் பை சிந்தால் ஒரிஜினல். அடுத்த நேரம் லைன்ல காத்துட்டு இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? என் பேர் சித்ராங்க. நாங்க வெள்ளூர்ல இருந்து பேசுறேங்க. ஓகே சித்ரா, இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? இல்ல எனக்காக வேண்டிதான் கேட்கலாம். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்க தொடர்ந்து பேசலாம். டாக்டர் நவீன் பாலாஜி லைன்ல தான் இருக்கார். சரி சார். வணக்கங்க சார். வணக்கம்மா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க சார். சார் எனக்கு தைராய்டு இருக்குங்க. சரி. ஒரு 84 வெயிட் இருக்கேன் நான். ஓகே. தைராய்டு வந்து எப்படி வந்துச்சுனாக்கா, இந்த சிக்கன் குனியா வந்தப்ப வந்துங்க கிட்னி சுருங்கிடுச்சுன்னு சொல்லி மாத்திரை சாப்பிட்டேங்க. அதுக்கு ஓகே. அதுல கொஞ்சம் உப்பு எல்லாம் சாப்பிட்டதுனால தைராய்டு வந்துட்டேன். இப்ப வெயிட் குறைக்கிறதுக்கு கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு. நீங்கள் ஒன்று பண்ணுங்கம்மா, இது கேளுங்கம்மா. நீங்கள் வந்து இந்த தைராய்டை வந்து நம்ம நார்மல் பண்ணக்கூடிய வகையிலும், இந்த பிரபஞ்ச சக்திகளை சமநிலைப்படுத்தி உங்கள் மெட்டபாலிசத்தை நார்மல் பண்ணக்கூடிய வகையிலும் ஸ்லிம் கிட் வந்து நம்மகிட்ட இருக்குது. நீங்கள் ஃபோன் பண்ணால் அனுப்பிச்சி வைப்பாங்க. நீங்கள் இந்த கீழே போக நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிங்கன்னா நல்ல ஒரு அற்புதமான ஒரு ஸ்லிம் கிட், அதாவது உடம்பு கம்ப்ளீட்டாக வந்து வெயிட் குறைக்கிற அளவுக்கு ஒரு ஸ்லிம் கிட் அனுப்பிச்சி வைப்பாங்க. அப்படி இல்லைன்னா டாக்டர்ஸ் வெள்ளூரில் இருக்காங்க, போய் நேரில் பாருங்கள். ஒரே ஒரு விஷயம் மட்டும் புரிஞ்சுக்கங்க. பேர் என்ன சொன்னாங்க அவங்க? ஓகே, ஒரே விஷயம் புரிஞ்சுக்கங்கம்மா. ஹலோ. ஆக்சுவலாக வந்து தைராய்டு அப்படிங்கிறது வந்து ஏதோ கிளான்ஸில் ஏற்படக்கூடிய பாதிப்பு கிடையாதுமா. இது கர்ப்பப்பையினுடைய பலவீனம், அதுதான் தைராய்டாக மாறும். அதனால தான் கிட்னி அவங்க மாத்திரை சாப்பிடும்பொழுது கிட்னி தான் கர்ப்பப்பை இயக்கிட்டு இருக்கு. அதனால தான் தைராய்டு பாதிப்பு அவங்களுக்கு. இது பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஜஸ்ட்டு ஒரு ஃபோன் பண்ணாங்கன்னா வீட்டுக்கு அனுப்பிச்சி வைப்பாங்க. கர்ப்பப்பையை வந்து மென்சஸ் சைக்கிளிங்கை நார்மல் பண்ணணும், அவ்வளோதான். ஓகே, நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. அடுத்த நேர்கிட்டையும் பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, வணக்கம் சார். உங்க பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்றீங்க? ஹலோ. ஆனந்த். ஓகே ஆனந்த், எங்கேருந்து கால் பண்றீங்க? கோயம்புத்தூர்ல இருந்து பேசுறேன் மேடம். ஓகே ஆனந்த், இப்போ யாருக்கா கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? என் ஃப்ரெண்டுக்கு எனக்கு கேட்கணும் மேடம். ஓகே, உங்களோட வயது என்னன்னு சொல்லிட்டு உங்களோட ப்ராப்ளம் என்ன நீங்க தொடர்ந்து சொல்லலாம். டாக்டர் லைன்ல தான் இருக்கார்.
ஓகே ஓகே அம்மா வணக்கம்மா. வணக்கம். சார் வணக்கம் சார். ஆனந்த் பேசுறேன் சார், கோயம்புத்தூர்ல வந்துங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்குங்க சார். என்னுடைய நண்பருக்கு ஹார்ட்ல வந்து 2 பிளாக் இருக்குன்னு சொன்னாங்க சார். ஓகே அது நான் உங்களுடைய நம்பர் கொடுத்து நான் ரெஃபர் கொடுத்துருக்கேங்க சார். ஓகே. அது நான் உங்கள்கிட்ட டேரக்டர் நானே பேசின நல்ல விஷயம் தான் சார். ரெண்டாவது எனக்கு வந்து என்ன ஆச்சுன்னு கேட்டீங்கன்னா, காலில் ஒரு விசிறி மாதிரி இரும்பு மாதிரி குத்தி நான் வெல்றேங்க சார். ஓகே. அது குத்தியே ரொம்ப நாள் நான் சரியாக கவனிக்காம விட்டேன் சார். அது உள்ள அப்படியே செப்டிக் ஆகி ஃபுல்லாக ரொம்ப வீங்கிட்டு காலில் அது மானியமாக இருக்குங்க சார். எத்தனை வருஷமாக புண்ணு இருக்குது உங்களுக்கு? அது எவ்வளோ நாளாக இருக்குது? 1 வருஷமா இருக்குங்க சார். அது அதாவது நான் உங்களுக்கு நான் நெக்ஸ்ட் விசிட்டில் இதில் போட முடியுமான்னு தெரியல. சரி சரி. அதாவது ஒசூரில் வந்து 17 வருஷமாக இருந்த புண்ணு அப்படியே கொதன்னு இருந்த புண்ணு 2 மாதத்தில் நம்ம மாற்றிருக்கோம். நம்ம 2 மாதம் நான் நிறைய பண்ணியிருக்கோம். பட் இது ஏன் பர்டிகுலர் சொல்கிறேன், 17 வருஷமாக அவர் அந்த ரூமுக்குள்ளே வந்துட்டாருன்னா அவ்வளோ ஸ்மெல் அடிக்கும். அது மீட்டிங் ஹாலுக்குள்ளே வராது, யாரும் பக்கத்தில் போக முடியல. அப்படி இருந்தது வந்து ஜஸ்ட் 2 மந்த்ஸில் நார்மல் பண்ணியிருக்கோம். வீடியோஸ் எவிடன்ஸாக வச்சுருக்கோம். நம்ம இது பெரிய விஷயமே கிடையாது. ஜஸ்ட்டு உங்களுக்கு முதுகு பகுதிகளில் கண்டிப்பாக வலி இருக்கா உங்களுக்கு? பேக் பெயின் இருக்கு சார். ஆமாம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா முதுகு பகுதியில் ரத்த ஓட்டம் குறைவாக இருக்கும் உங்களுக்கு. நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இதுக்கெல்லாம் மருந்தெல்லாம் ஒன்றும் சரி வராது. நீங்கள் நேராக நம்ம ஹாஸ்பிட்டல் போங்க, கோயம்புத்தூர் போங்க. இல்லைன்னா கோயம்புத்தூர் நான் மண்டே வரேன் தம்பி. வர மண்டே இருக்குல்ல, திங்கக்கிழமை. ஆமாம் சார். நான் கோயம்புத்தூர் 12 மணிக்கு வரேன். நான் அதாவது குஜராத்தி மண்டபம்னு நினைக்கிறேன். நீங்கள் கேட்டுக்கங்க, கேள் நம்பர்ஸில் எல்லா நம்பரும் நான் நோட் பண்ணி வச்சிருக்கேன். ஓகே வாங்க சார், நேரில் பார்ப்போம். சரியா? உங்கள் பேர் என்ன? நண்பருக்குங்க சார். ஹார்ட் பிளாக் இருக்கு. ஐயோ அது ஒன்றும் இல்லைங்க, 7 நாள் சரி பண்ணுற வேலை விடுங்க. சரியா? ஓகே ஓகே சார். போதும் சார். இன்னொரு சார் அந்த மெடிசன் வந்து அந்த இங்கிலீஷ் மெடிசன் காமிச்சிருக்கேன் சார் ஆல்ரெடி. ஓகே, அதெல்லாம் நிப்பாட்டிடலாம் சார், ஒன்றும் தேவையில்லை. சரியா? ஓகே. நாம் அதை நிப்பாட்டிடலாம். நம்ம கொடுக்குற சித்த மருந்து கூட 2 மாதத்துக்கு மேலே வேண்டாம். நான் சொல்கிறது என்னென்னா, விருந்து மருந்து 3 நாள் நம்முடைய முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க. ஹலோ. ஆமாம், அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து மருந்துகள்லாம் வந்து பற்பம் சந்தோஷத்தை பற்றி சொல்லலை. விருந்து மருந்து அப்படிங்கிறது வந்து என்ன, ஜீரகம், வெந்தயம், புரியுதுங்களா? இந்த மாதிரி வந்து அந்த உணவுப் பொருட்களையே 3 நாளைக்கு மேலே சாப்பிடலான்னு சொன்னாங்க. நம்ம இன்னைக்கு கெமிக்கல் சார்ந்த உணவுகளை டெய்லி போட்டுட்டு இருக்கோம் நாம. சரி ஓகே, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம். நம்ம எல்லாத்தையும் நிப்பாட்டிடலாம். நான் கொடுக்குற மருந்து கூட 2 மாதம் 3 மாதத்துக்கு மேலே வேண்டாம், எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் சரி. சரியா? ரைட். ஓகே ஓகே. நன்றி சார் கால் பண்ணதுக்கு. அடுத்த நேரம் லைன்ல இருக்காங்க, அவங்க கிட்ட பேசலாம். குட் மார்னிங். ஹலோ, குட் மார்னிங்மா. சொல்லுங்கம்மா, உங்க பேர் என்ன, எங்க இருந்து கால் பண்றீங்க? விழுப்புரத்துல இருந்து பரவீன் பேசுறேம்மா. ஓகேம்மா, இப்போ யாருக்காக கேட்டு தெரிஞ்சுக்க போறீங்க? எனக்காக மட்டும் தான் பேசுறேன். எனக்கு வயசு 39 ஆகுது. ஓகேம்மா, தொடர்ந்து பேசலாம். 5 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு டீப்ல குழந்தை இருந்து ரிமூவ் பண்ணாங்க. அதுல இருந்து எனக்கு லெஃப்ட் சைடு வலி பயங்கரமா, வயிறு உப்புசமா இருக்கு. கீழே அந்த கெப்பத்தை கீழே வலி வந்துட்டே இருக்கு. அதுக்கு பின்னாடி எப்படி முதுகு பயங்கரமா எனக்கு வலிக்குதுமா. வெயிட் கொஞ்சம் போட்டுட்டேன். ஒல்லியா இருந்தா இப்ப வெயிட் 80 கிலோ வந்துட்டேன். ஆனா அளவு சாப்பாடு சாப்பிடுறேன், இந்த காய்கறி தான் சாப்பிடுறேன். அப்ப கூட என்னால வெயிட் குறைக்க முடியல. வயிறு வலிச்சுக்கிட்டே இருக்கு சார். சரிம்மா, ஒன்றும் பயப்பட வேண்டாம். கண்டிப்பாக வந்து கர்ப்பப்பையில் ஏதாவது வந்து குப்பைகள் இருக்கும். கர்ப்பப்பையில் ஏதாவது வந்து அந்த ஆப்ரேஷன் பண்ணும் போது ஏதாவது வந்து உள்ளுக்குள்ளே ஏதாவது குப்பைகள் இருக்கும். அதாவது கட்டி மாதிரியோ இல்லை வேறு ஏதாவது இருக்க பிளாக்ஸ் இருக்கலாம். நீங்கள் ஒரு முறை நம்ம மருத்துவமனை நேரில் போங்க. டாக்டர்ஸ் ஏன்னா பெண் டாக்டர்ஸ் நம்மகிட்ட அதிகமாக இருக்காங்க. கிட்டத்தட்ட 80 டாக்டர்ஸ் வந்து 70 பிரான்ச்சில் இருக்காங்க நம்ம டாக்டர்ஸ். அதில் மேக்ஸிமம் வந்து ஒரு 90% வந்து லேடிஸ் டாக்டர்ஸ் தான் நம்மகிட்ட இருக்காங்க. நீங்கள் போய் பாருங்கள். விழுப்புரத்தில் பிரான்ச் இருக்குமா? சரியா? விழுப்புரத்தில் இருக்குது, விருதாச்சலத்தில் இருக்குது, திண்டிவனத்தில் இருக்குது. நீங்கள் போய் பாருங்கள், தகுந்த தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும். நேரில் போங்க. சரியா? ஆமாம், ஒன்றும் நீங்கள் பயப்பட வேண்டாம். அதாவது ஸ்கேனுக்கும் இதுக்கும் சம்மந்தமே கிடையாது. எனக்கு வேண்டியது நாடி, அவ்வளவுதான். எனக்கு நாடியில் என்ன உங்களுக்கு பலவீனம் இருக்குது, அவ்வளவுதான். நான் ஸ்கேன்லாம் நான் பார்க்கவே மாட்டேன். உங்களுக்கு என்ன வேதிக்கு நான் சொல்கிறேன், நீங்கள் சொல்லணும்னு அவசியமே இல்லை. நேரில் வந்துட்டிங்கன்னா நாடி பார்த்து நான் சொல்கிறேன். அதனால் ஸ்கேனே எனக்கு வேண்டாம். நீங்கள் நேரில் அங்கே போய் போங்க, அப்படிங்க டாக்டர்கிட்ட போய் பாருங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங். டாக்டர், இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்கும்போது சொன்னோம், ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ரொம்ப முக்கியமான விஷயம் ஆரோக்கியமான இதயம் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது ஹாப்பியாக இருக்கணும், நம்ம ரொம்ப சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லிட்டு அதை பற்றி தொடர்ந்து பேசலாம். ஆக்சுவலாக வந்து எதாவது சொல்கிறேன், இதயம் அப்படிங்கிறது வந்து நீங்கள் நினைக்கிற மாதிரி ஜஸ்ட் அந்த ஒரு 1/2 hour நம்மளால் வந்து அதை பற்றி முழுமையாக சொல்ல முடியாது. ஆக்சுவலாக ஒரு 1 day எனக்கு கொடுத்தாலுமே ஹார்ட்னா என்ன அப்படிங்கிறது முழுக்க சொல்கிறதுக்கு 1 day தேவைப்படும். ஒரே விஷயம், மனம் சார்ந்தது தான் எல்லா வியாதிகளுமே. சர்க்கரையிலேருந்து, பிபியிலேருந்து, தைராய்டிலேருந்து, மூட்டுவலி, முதுகுவலிலேருந்து, கர்ப்பப்பை கோளாறுலேருந்து எல்லாமே மனம் சார்ந்தது தான். அப்போ அந்த மனதை நாம் சுத்தப்படுத்தாமல், மனதை வெறுமைப்படுத்தாமல், மனதை தூய்மைப்படுத்தாமல் உடலை தூய்மை பண்ண முடியாது. தயவு செய்து தனித்தனியாக வியாதிகள் நாம் பட்டியலிட வேண்டாம். புரியுதுங்களா? எல்லா வியாதிகளும் ஒன்று தான். ஒரே விஷயம், கழிவுகளுடைய தேக்கம் வியாதி. அப்போது இந்த கழிவுகளினுடைய தேக்கத்தை முழுக்க நாம் நீக்குவதற்கான வழிமுறைகளை நாம் வந்து செஞ்சாகணும். அப்போ தான் வந்து ஆரோக்கியமான உடலை, நாம் ஆரோக்கியமான வாழ்க்கையை பெற முடியும். அதற்கு மனம் சார்ந்து நாம் எல்லா விஷயங்களும் திருச்செந்தூரில் வரக்கூடிய 1ஆம் தேதி, ஜனவரி 1ஆம் தேதி புத்தாண்டு அன்னைக்கு நாம் திருச்செந்தூர் ஆரம்பிக்கிறோம்.
இலவச வகுப்பு தான். இதில் வந்து எந்த மாதிரி ஃபீஸும் கிடையாது. கண்டிப்பாக நம்ம எல்லோரும் பயன்படுத்திக்கணும். அதே மாதிரி வந்து சப்போஸ் நேரில் வர முடியாதவங்க நிறைய வந்து மருந்துகள் நம்ம வந்து பார்த்திங்கன்னா கொடுக்க முடியாது. நிறைய வந்து கொடுக்க முடியாது நம்மளால். வர முடியாதவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபோன் பண்ணாவே வந்து அனுப்பிச்சி வைக்கக்கூடிய இல்லை. இப்போ டயபெட்டிக் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், சர்க்கரை வியாதிக்கு டயபெட்டிக் கிட்டு, கிட்டு, உடம்பு குறைக்கிறதுக்கு வந்து ஸ்லிம் கிட்டு, அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து ஸ்கின்னுக்கு வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக சரி பண்ணுற ஸ்கின் கிட்டு, கண்ணுக்கு ஐ ப்ராப்ளம்ஸ் எல்லாத்தையுமே சரி பண்ணலாம். கண்ணில் வந்து ஆப்ரேஷன் தேவையில்ல, ஐ கிட் இருக்குது, ஹேர் கிட்டு. முடி தான் இன்றைக்கு பெண்கள் உண்மையை சொல்லணும்னா நிறைய பெண்கள் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி சக்கரை சரியில்லைனா கூட பரவாயில்ல, வலிகள் போலன்னா கூட பரவாயில்ல, முடி கொட்டாமல் இருந்தால் போதுன்னு தான் நிறைய பேர் கேட்குறாங்க. எனக்கு தெரிஞ்ச முடிக்கெல்லாம் 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா பல லட்ச ரூபா செலவு செஞ்சவங்க நான் பார்த்துருக்கேன், முடிக்காக மட்டுமே. ஆனால் மிக எளிமையாக ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒரு 4-5 மாதங்கள்லேயே எவ்வளோ முடி கொட்டியிருந்தாலுமே இவன் தான் வந்து சின்ன வயசுலேயே வந்து வெள்ளை முடி இருக்குங்கம்மா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அதாவது 15-16 வயசு பெண்களுக்கு கூட வெள்ளை முடி இருக்கும். அது எல்லாமே நார்மல் பண்ணக்கூடிய ஒரு ஹேர் கிட் இருக்குது, ஸ்லிம் கிட் இருக்குது, ஐ கிட் இருக்குது, டயபெட்டிக் கிட் இருக்குது, ஆர்த்தோ கிட்டு. உடம்பு எப்படிப்பட்ட வழிகளாக இருந்தாலும் அது குணப்படுத்தக்கூடிய ஆர்த்தோ கிட் இருக்குது. அதெல்லாம் ஃபோன் பண்ணாங்கன்னு அனுப்பிச்சி வைப்பாங்க. ஹார்ட் டிசீஸை பொறுத்த வரைக்கும் ஒரே விஷயம் என்னென்னா, செரிமானத்தை முழுமைப்படுத்தாமல் நம்மளுடைய வாழ்வியல் முறைகளை மாற்றிக்கொள்ளாமல் தூக்கத்தை சரி பண்ணாமல் ஹார்ட்டை வந்து சரி பண்ணவே முடியாது. ஸோ அப்போ வெறும் மருந்து மட்டும் கொடுக்கறதுல எந்த விதமான பயனும் கிடையாதுமா. சரிங்களா? ஓகே டாக்டர், அடுத்த நேரம் லைனில் காத்துட்ருக்காங்க, உங்ககிட்ட பேசலாம். குட் மார்னிங். குட் மார்னிங். சொல்லுங்கள், உங்கள் பேர் என்ன, எங்கேருந்து கால் பண்ணுறீங்க? திருவாரூர் மாவட்டம் முத்துப்பேட்டையிலேருந்து சம்ஸ்கிருதி பேசுகிறேன். எங்கள் அம்மாவுக்காக கேட்கணும் சார். ஓகே, உங்கள் அம்மாவோட வயது என்னன்னு சொல்லிட்டு நீங்கள் தொடர்ந்து பேசலாம். டாக்டர் லைனில் தான் இருக்கார். ஓகே ஓகே. தம்பி வணக்கம். வணக்கம் வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கு சார். ஓகே. உங்க நிகழ்ச்சி எல்லா சேனல்லையும் நான் பார்த்துட்டு இருக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ் சந்தோஷமா இருக்குது. இந்த மாதிரி ஒரு வைத்தியர் எங்களுக்கு கிடைச்சதுக்கு வந்து இறைவன் கொடுத்த பெரிய வரம் நாங்கள் நினைக்கிறோம். நான் ஒன்றுமே சொல்கிறதுக்கு இல்லை. அதாவது உங்களை மாதிரி அன்பு உள்ளங்கள், அவ்வளோதான். நிச்சயமா உங்களுக்கு வந்து நல்ல பூரண ஆயுசு திறனோட ரொம்ப அதிக நாள் நீங்க வாழீங்க சார். சந்தோஷம் சார், ரொம்ப சந்தோஷம். இறைவன் உங்களுக்கு எல்லா விதமான உங்களுக்கு பெரிய ஒரு அருள் இதையும் கொடுத்துருக்கலாம். சொல்லுங்க தம்பி, சொல்லுங்க. அம்மாக்கு வந்து கிட்னி ப்ராப்ளம் டெஸ்ட் பண்ணும்போது கிட்னி ப்ராப்ளம்னு சொல்றாங்க. ஓகே. அதே வந்து இது அக்குபஞ்சர் வைத்தியத்துல பார்க்க போகும்போது அவங்க சொல்றாங்க கிட்னி ப்ராப்ளம் இல்ல மண்ணீரல் தான் பிரச்சனை அப்படிங்கிறாங்க. அதோட வந்து அம்மாக்கு என்ன பண்ணாங்கன்னா ஒரு 6 மாசத்துக்கு முன்னாடியே டயாலிசிஸ் பண்ணன்னு சொன்னாங்க. நாங்க பண்றதுக்கு விரும்பல, வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த இது மூக்கரட்டை, இந்த இது கரிஞ்சீரகம், குச்சி வேறு இதெல்லாம் போட்டு அம்மாவுக்கு வந்து சார் கொடுத்துக்கிட்டு இருந்துச்சு. அப்புறம் வந்து கொஞ்சம் இந்த அளவு எல்லாம் கொஞ்சம் குறைஞ்சிச்சு. இப்போ என்னன்னு கேட்டா மறுபடியும் திரும்ப வந்து கூடி போயிருக்குது. அம்மா வந்து சாப்பாடு வாயில வச்சாங்கன்னா திடீர்னு வாமிட்டிங் வந்துருது. இந்த மாதிரி பிரச்சனை இருந்துட்டு இருக்கு சார் அவங்களுக்கு. ஓகே, இல்ல ஒரு நிமிஷம் உடனே வாமிட் வந்துருது. ரைட், பரவாயில்ல. புதுசா வந்துருது. ஓகே, இப்போ நான் கேட்கறது என்னன்னா, இப்போ நீங்க சொன்ன அம்மா வயசு என்னாச்சு? 63 சார். ஓகே. அம்மா பிபி மாத்திரை போடுறாங்களா? இல்ல சார், அதான் ஒரு மாத்திரையும் கிடையாது. பிரஷருக்குள்ள மாத்திரை தான் போடுறாங்க. அதான் பிரஷர் தான் இருக்கு இல்லையா? சக்கரை இருக்கா? சக்கரை இருந்துச்சு சார். இப்போ 6 மாசமா வந்து டெஸ்ட் பண்ற நார்மல்லே இருந்துச்சு சார். சரி, ஓகே. ஒன்றும் இல்லை. அதாவது வந்து ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அதாவது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் மற்ற பேசி எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த உலகத்திலேயே டயக்னோஸ்டிக் மெத்தடு, ஒரு வியாதியை கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குன்னா அக்குபஞ்சர் மெத்தடு மாதிரி ஒரு சிறந்த மெத்தடு கிடையவே கிடையாது. சரி சார். உலகத்திலே நான் சொல்லுவேன். நான் நீங்கள் எந்த ஸ்கேனு எந்த ரிப்போர்ட்ஸ் எதுவுமே தேவையில்லை. அவ்வளோ பர்ஃபெக்டாக அது நான் சொல்கிறது நல்ல அக்குபஞ்சரிஸ்ட், நல்ல அக்குபஞ்சரிஸ்டாக இருக்கணும். சும்மா எல்லாரும் இருக்கான்னு தெரியல எனக்கு. அவ்வளோ மெத்தட். அதனால் வந்து அவங்க சொல்லியிருக்காங்கன்னா கரெக்டாக வந்து அதுதான் ஸ்பிளீன் தான் காரணம், அதுதான் உண்மை, மண்ணீரல் தான் காரணம். அதனால தான் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா மலச்சிக்கல் இருக்குது, செரிமான கோளாறு இருக்குது, பைல்ஸ் இருக்குன்னு நீங்கள் சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அதுதான் காரணம். பயப்பட வேண்டாம் தம்பி. முதல்ல எந்த டயாலிசிஸ்லாம் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஒரு முறை டயாலிசிஸ் பண்ணிட்டோம்னாவே அதுக்கப்புறம் தொடர்ச்சியாக நம்ம அதையே ஃபாலோ பண்ண வேண்டியிருக்கும். அதுக்கப்புறமேட்டு வந்து கேள்விக்குரிய விஷயம் மாறிடும். நீ கவலைப்பட வேண்டாம். நம்மளுடைய ஹாஸ்பிட்டல் திருவாரூர் அப்படிங்கிறது பக்கத்தில் மன்னார்குடியில் இருக்குது நம்ம ஹாஸ்பிட்டல். சரியா? காரைக்காலில் இருக்குது, மயிலாடுதுறை இருக்குது. நம்ம அங்கே டாக்டர்ஸ் இருக்காங்க. இப்போ நேரில் போங்க. ஏன்னா இதுக்கெல்லாம் நான் வந்து சில குறிப்புகள்லாம் கொடுக்க முடியாது. பாதிப்பு அதிகமாக இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம். தயவு செய்து வாமிட் நிப்பாட்டக்கூடாது. அதெல்லாம் தப்பாக புரிஞ்சுட்டு இருக்க. நாம நீங்கள் போங்க, உங்களை உட்கார வச்சு இல்லை, அதுதான் தம்பி சொல்கிறேன் நான். ஒரு முறை நேரில் போயிட்டு வாங்க. நீங்கள் நான் சொல்கிறது என்னென்னா, இது உயிர் சம்மந்தப்பட்ட விஷயம் தம்பி. நம்ம ஃபோன்லலாம் இதெல்லாம் சொல்ல முடியாது. என்ன ஒரு சாதாரண தலைவலி சளினா சொல்லலாங்கம்மா. இதெல்லாம் வேண்டாம். நீங்கள் நேரில் போங்க, உங்களை நாடிகளை பார்த்துட்டு முழுக்க ரிப்போர்ட்ஸ் எல்லாத்தையும் அனலைஸ் பண்ணி என்னென்ன பண்ணணும் பண்ணக்கூடாதுன்னு 2 மணி நேரம் பேசுவாங்க ஒரு நபருக்கு.
நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் மருந்தெல்லாம் உடனே நம்ம சொல்ல முடியாது, கொடுக்கவும் மாட்டேனாங்க. எங்களுடைய நீங்கள் ஈவன் தோ நேரடியாக மருத்துவமனைக்கு வந்தால் கூட நாங்கள் மருந்து கொடுக்க மாட்டோம். 2 மணி நேரம் உட்கார வச்சு உங்களுக்கு விளங்க வச்சு அதுக்கப்புறம் தான் ட்ரீட்மெண்ட் ஆரம்பிப்பாங்க. அதனால் கண்டிப்பாக நேரில் போங்க, பயப்படவே வேண்டாம் நீங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் காலிங் சார். இது சார் இந்த அரை மணி நேரம் ஃபுல்லாக நிறைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை எங்ககிட்ட பகிர்ந்துக்கிட்டீங்க. ரொம்ப நன்றி சார் வந்ததுக்கு. கண்டிப்பாக இந்த அற்புதமான நல்லதொரு தருணத்தை எனக்கும் நமது நேயர்களுக்கும் கொடுத்த இறைவனுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.